டியர் கூகுள் லவர்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும் கூகுள்ல ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குன்னு. அதோட ஃபுல் வெர்ஷன் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லப்போனா கூகுள்ஸ்ல டூடுல்ஸ வெளியிடுவாங்க. அதுக்குள்ளேயே சில கேம்ஸ் இருக்கும். இப்ப அந்த எல்லா கேம்ஸுமே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பிளாக் பிரேக்கர் அப்படிங்கிற இந்த வகையான கேம் மூலியமா நீங்க ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, பால வந்து பவுன்ஸ் பண்ற மாரி இருக்கும். பாட்டம்ல இருக்க டேப் மூலியமா. ஸோ இங்க நீங்க பவுன்ஸ் ஆகி அங்க வந்து டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிரிக் பிரேக் ஆகும். ஸோ அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன எசன்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயங்களாகட்டும் ஓப்பன் ஆகும். இது ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்னு சொல்லலாம். லிட்டரலி பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு அடிக்டிவான கேம்னு சொல்லலாம். ப்ளே பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, இங்க இப்ப காமிக்க போற எல்லா வகையான கேமும் லிட்டரலி ஒரு அடிக்டிவான கேம். ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இந்த எந்த கேமையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மொபைல்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆன்லைன்லயே ப்ளே பண்ணிக்கலாம். செகண்டா பார்க்க போற கேம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, இது வந்து நியர்லி ஒரு கன்சோல் கேம்னு கூட சொல்லலாம். ஜெர்ரி லாசன் அப்படிங்கிற இந்த கேம் பார்த்தீங்கன்னா, நியர்லி இந்த மாரியான சிப் கேம்ஸ வந்து கிரியேட் பண்ண ஒரு வகையான கிரியேட்டர்ன்னு கூட சொல்லலாம். அந்த காலத்து வின்டேஜ் கேம் இருக்கும் இல்லையா? அந்த ரெட்ரோ கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த வகையான செட்டிங்ல வந்து கொண்டு வந்தவர் அவர் தான் சொல்லலாம். ஸோ அவர பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இதுல குடுக்குற லெவல நீங்க கம்ப்ளீட் பண்ண இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அந்த ரெட்ரோ கேம்ஸ் அந்த ஸ்டைலர பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அன்லாக் பண்ண முடியும். இதுல ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம். நீங்க வந்து இந்த லெவல கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதர் இன்ஜெக்டட் பின் எல்லாமே வரும். உதாரணத்துக்கு சொல்லப்போனா சிப் கேம்னு சொல்லுவோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? நம்ம வந்து சிப் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுவோம். அப்ப அந்த கன் ஷாட்லாம் குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கேமோட ஒரு வகையான வழி வந்ததுன்னு சொல்ல முடியும். இதுல அவர் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேமா? இது கூடவே அடிஷனலா மத்த கேம்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகும். ஒவ்வொரு லெவலையும் ஃபர்ஸ்ட் லெவல கம்ப்ளீட் பண்ண உடனே லிட்டரலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 செட் ஆஃப் கேம்ஸ் கிடைச்சிருச்சு. இதே மாரி ஒவ்வொரு லெவலையும் கண்ட்ரோல் பண்ண, கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு அடிஷனல் கேம் செட் வந்துட்டே இருக்கும். இது ஒரு கேமுக்குள்ளேயே கேம் இருக்க மாரி தான். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பானிபூரி கேம். இந்த பானிபூரி கேம் பார்த்தீங்கன்னா, கூகுளே வந்து கிரியேட் பண்ணது தான். இதுல என்னன்னா, உங்களுக்கு டாப்ல பார்த்தீங்கன்னா, பானிபூரி கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகும். அந்த ஆர்டருக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, 1ஓ, 2ஓ, 3ஓ, 4ஓ நீங்க வந்து கிளிக் பண்ற மாரி இருக்கும். தப்பா கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, ஃபெயில் ஆயிருவீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த வகையான கேம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா சொல்லப்போனா இதுவுமே கூகுளோட டூடுலுக்குள்ள இருந்து கிரியேட் ஆன கேம் தான். லிட்டரலி பார்த்தீங்கன்னா, பானிபூரிய செலிப்ரேட் பண்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா, கூகுள் ஒரு டூடுல வெளிய விட்டிருந்தாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது நடந்தது. அதுக்கு ஒரு கேம் வந்து உள்ள செட்டா குடுத்திருந்தாங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ஒரு ஹிட் ஆயிடுச்சு. அந்த நாள் அன்னைக்கு அந்த கேம் அதிகமா நெறைய பேர் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா, ஓகே நல்லா இருக்கே! இந்த கேமாவே விட்டுறலாமே அப்படின்னு அவங்க லான்ச் பண்ணது தான். லிட்டரலி இது ஒரு கிளவுட் பேஸ்ட் கேம் தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வந்து நியர்லி கேண்டி கிரஷ், அந்த சோடா கிரஷ் அதுலேருந்து எடுத்த மாரி தான் இருக்கும். இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாரி தான் இருக்கும். அடுத்து ஹாஃப் மூன். இந்த ஹாஃப் மூனும் பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ஒரு வகையான கூகுளோட டூடுல் தான். இந்த தேய்பிறை, வளர்பிறைன்னு இருக்கும் இல்லையா? இந்த ஹாஃப் மூன், ஃபுல் மூன் இந்த இத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, இந்த வகையான டூடுல் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டூடுல்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இத இப்ப பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வேர்ல்டு கேமா வந்து ஓப்பனா குடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதில என்னன்னா, ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பாட் வந்து நமக்காக ப்ளே பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா வந்து கார்ட்ஸ் வந்து செட் பண்ற மாரி இருக்கும். இந்த கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹாஃப் மூன், ஃபுல் மூன் அந்த தேய்பிறை, வளர்பிறைக்கு நடுவுல ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த 15 நாள் கேப் இருக்கும் இல்லையா? இங்கேருந்து தேய்பிறை ஆவுதா? ரைட்லேருந்து தேய்பிறை ஆவுதா? லெஃப்ட்லேருந்து தேய்பிறை ஆவுதா? லெஃப்ட்லேருந்து வளர்பிறை ஆவுதா? ரைட்லேருந்து வளர்பிறை ஆவுதா? அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் இருக்கும் இல்லையா? உங்களோட சர்க்கிள். அத இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கேம வந்து ப்ளே பண்ற மாரி இருக்கும். அதுல வந்து வின் பண்ற மாரி இருக்கும். ரொம்பவே ஒரு கிரேசியானது தான். ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுலயும் அடுத்தடுத்த லெவல்ஸ்லாம் இருக்கு. அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு கேம் சூப்பராவே புரியும்னு நெனைக்கலாம். நெக்ஸ்ட் சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வொர்க் ஆகாதுன்னு சொல்லலாம். அதுல உதாரணத்துக்கு இந்த கிரிக்கெட் கேம்னு சொல்லலாம். இதே மாரி இன்ஸ்பயர் பண்ணி இன்னொரு கிரிக்கெட் கேம் எடுத்தாங்க. அதெல்லாம் வொர்க் ஆகாது. ஸோ இந்த கிரிக்கெட் கேம நீங்க Google Play அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க முடியும். லிட்டரலி பார்த்தீங்கன்னா, கூகுளோட கேம் ப்ளே அப்படிங்கிற அஃபிஷியலான ஆப்போட ஃப்ரண்ட் லோகோவே லிட்டரலி பல வருஷங்கள் இருந்தது. இது ஒரு கிரிக்கெட் பேஸ் கேம் தான். 1 to 1 பிளேயர்ஸ் மூலியமா ஜாலியா விளையாண்டுக்க முடியும். ஸ்கோர்ஸ் எடுக்கிறது மூலியமாவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா, மெமரி அப்படிங்கிற இந்த கேம். இந்த மெமரி கேம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்க இந்த 4 ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, எந்த வகையான ரியாக்ஷன குடுக்குது, எந்த வகையா மூவ்மெண்ட் வந்து ஆகுது. பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட சவுண்ட்ஸ் ஒவ்வொன்னுமே யூனிக்கான சவுண்ட். இந்த டர்ட்டில் சவுண்ட் ஆகட்டும், ஸ்குவிட்டோட சவுண்ட் ஆகட்டும், ஆக்டோபஸோட சவுண்ட் ஆகட்டும், ஃபிஷ்ஷோட சவுண்ட் ஆகட்டும், இது எல்லாமே எந்த இடத்துல சவுண்ட் மேக் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்றது தான் இந்த கேமோட கான்செப்ட்னே சொல்ல முடியும். நல்லா இருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த சவுண்ட்ஸையோ, சின்ன சின்ன விஷயங்களையோ டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல அப்படிங்கும்போது, இது ஒரு ஆப்ஷனல் கேமா கண்டிப்பா குடுக்கலாம். சில ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றது இன் டெப்த்தானது. இதுதான் இல்ல. இத தாண்டியும் சில கேம்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, கூகுளோட ஒரு வகையான ஃபேண்டம் கேம்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஃபேமஸான கேம்னு நெறைய பேருக்கு தெரியும். கூகுள்குள்ள இந்த கேம விளையாடாத ஆளே இல்ல.
இதோட கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கேம் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லலாம். சாம்பியன் அப்படிங்கிற இந்த கேம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட ஃபேவரட்டாவும் இருக்கும். ஓல்டஸ்ட் கம்ப்யூட்டர்ல எல்லாமே நெறைய பேர் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து லிட்டரலி ஸ்டோரேஜ் இருக்காது. நெட் மட்டும் தான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டா இருக்கும். அந்த ஓரளவுக்கு 2G ஃபாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம ப்ளே பண்றதுக்கு எல்லாருமே ஆர்வப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மொபைல் வெர்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த கேம நீங்க இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா, இங்க நீங்க ப்ளே பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் கன்சோல்லாம் உள்ள ஆட் பண்ணிட்டீங்க, ஜாய்ஸ்டிக்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். தென் பாப்கார்ன் அப்படிங்கிற இந்த கேமும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பாப்கார்ன் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனத ஒரு டூட்ல வெளியிட்டிருந்தாங்க. அதுக்குள்ள இந்த கேம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கேம் நல்லா போனவுனே, இந்த கேம் வந்து ஓப்பன் வேர்ல்டா விட்டுறலாமே, நம்ம எல்லாருக்குமே குடுத்துடலாமே அப்படின்னு குடுத்தது தான் இது. இந்த பாப்கார்ன்ல ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பட்டர் பட்டா பாப்கார்ன் ஓப்பன் ஆயிரும். அந்த பாப்கார்ன் கார்னாவே இருக்கணும். கார்னாவே நீங்க சர்வை ஆகி, பாப்பா மாறாம, அந்த பாப் நடக்காம நீங்க தடுக்கணும். கூடவே பட்டரையும் பார்த்தீங்கன்னா அழிக்கணும். இதுதான் கான்செப்ட். எப்படி பார்த்தீங்களா புடிச்சிருக்காங்கன்னு. ஸோ பட்டர் கிட்ட இருந்து நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். கூடவே உங்கள சுத்தி இருக்கிற மத்த கார்ன்ஸையும் பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ற மாரியான விஷயம் குடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, போனி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த வகையான கேம். இது லிட்டரலி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போனி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்ணதுக்காக தான். அதாவது அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்திருக்கு. அத வந்து கவுபாய்ஸ் மோஸ்ட்லி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அத வந்து பெருமைப்படுத்துற விதமா தான் பார்த்தீங்கன்னா, டூட்ல வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதுக்குள்ள இந்த கேம் வந்து குடுத்துருப்பாங்க. ஒண்ணும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த கேம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே ப்ளே பண்றதுனால நெறைய இடத்துல தோத்துருவேன். ஸோ, இதுக்கு காரணம் நான் இல்ல. இது நல்லாவே நான் இந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். இது என்ன கான்செப்ட்னா, ஒரு குதிரை, ஒரு வகையான மெயில்மேன். அந்த மெயில்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா, நெறைய மெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடுத்த இடங்கள்ல குடுக்குற மாரி இருக்கும். இத நடுவுல வர தடைகள தடுத்துட்டு, அவர் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட்டாவே இருக்கும். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து 3 முறை வந்து குதிரைகள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஃபைனல் ரன்ல எவ்வளோ மெயில்ஸ கொண்டு போய் சேர்க்கிறாரோ, அது ஒரு நல்ல விஷயத்துக்கு போற மாரி இருக்கும். ரொம்பவே சூப்பரான கான்செப்ட். அந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தீம் செட்டோட வந்திருக்கும். நல்லாருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, இந்த வகையான சீட்டாட கேம்னு சொல்லுவாங்க. லிட்டரலி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு வகையான கார்ட் கேம்னு சொல்லுவாங்க. இந்த கார்ட் கேம் பத்தி எனக்கு மோஸ்ட்லி தெரியாது. இத நான் ப்ளே பண்ணியிருக்கேனான்னு கேட்டீங்கன்னா, பண்ணியிருக்கேன். ஆனா இது எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியாம இப்போ வரைக்கும் இருக்கேன். ஜஸ்ட் எனக்கு ஷஃபிள் பண்ண மட்டும் தான் தெரியும். அந்த கூகுள்ங்கிறத டேப் பண்ணா கார்ட் ஷஃபிள் ஆகும் தெரியும். ஆனா இதில எத எங்க சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்ல. இதில பெருசா எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. இது ஒரு தீம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கார்ட செட்டு சேர்க்கிறதுக்கு அப்படின்னு தான் நான் வந்து நெனச்சுட்டு எப்பவுமே ப்ளே பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னேக் கேம். லிட்டரலி பார்த்தீங்கன்னா, நோக்கியாட்ட இவங்க என்ன சொல்லிட்டு எடுத்தாங்களா, சொல்லாம எடுத்தாங்களான்னு தெரியாது. இது ஒரு ஸ்னேக் கேம். இந்த ஸ்னேக் கேம்ல பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஒரு ஸ்னேக் இருக்கும். அது வந்து ஆப்ல வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற மாரி குடுத்துருப்பாங்க. செவுத்துல மோதிருச்சுன்னா தோத்துரும். இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதுல சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல எவ்வளோ வகையா சாப்பிடுதோ, அதுக்கு அந்த லெவல் போயிட்டுருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேக் கேம வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டூடில் பேஸ்ட் கேம்ன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த கேம் ரொம்பவே பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. எதனால இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனா இதோட கான்செப்ட் எங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியும். நல்லா பாருங்க. இந்த கான்செப்ட் எங்கேயோ பார்த்த மாரி இல்ல. வேற எங்கேயும் இல்ல. ஆங்ரி பேர்ட்ஸ் தான். இவங்கள்ட்ட இருந்து அவங்க சுட்டாங்களா? அவங்கள்ட்ட இருந்து இவங்க சுட்டாங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மொத்தத்தில யாரோ யாரையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும். நல்லாருக்கும் பார்க்கும்போது. இந்த கேம் அவ்வளோ ஒரு வகையான ஃபேமஸான கேம்னு சொல்லலாம். லிட்டரலி எனக்கு ஏன் இந்த கேம் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கே இன்ன வரைக்கும் தெரியல. நான் ப்ளே பண்ணிட்டே இருப்பேன் இந்த கேம. ரொம்ப மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இந்த கேம நான் அதிகமா ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இந்த உண்டிவில்ல சுட்டி விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு வந்து அந்த பூங்கொத்த வந்து தூக்கி வீசுற மாரி இருக்கும். அந்த பூங்கொத்துக்கு ஒவ்வொன்னும் கொண்டு போறவங்களுக்கு ஒரு சக்தி இருக்க மாரி குடுத்துருப்பாங்க. கார்டன் கார்டியன் அப்படிங்கிற இந்த வகையான கேம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு வகையான அடிக்ட்டான கேம்னு சொல்லலாம். ஏன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்க விளையாடி பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனா ஜாலியா இருக்கும். கிறிஸ்மஸ் அப்பலாம் பார்த்தீங்க அப்டின்னா, லிட்டரலி இந்த கேமுக்கு நான் அப்படியே போற மாரி இருக்கும். அது ஒரு ஃபீல குடுக்கும். அந்த கிறிஸ்மஸ் டைம்ல விளையாடும்போது. அடுத்து பார்க்க போற கேம் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சது. மினி ஸ்வைப்பர் தான். இது வந்து வின்டேஜ் கேம்னு சொல்லலாம். அப்பைலருந்து இப்போ வரைக்கும் பத்திரமா இருக்கு. இந்த கான்செப்ட்க்குள்ளேயே ஒரு 100 கேம் வந்திருக்கும்னு சொல்லலாம். இது என்ன ஓப்பனா விட்டுட்டானுங்களா? இந்த கான்செப்ட் யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்களான்னு தெரியல. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேஸ்ட் கேம் இருக்கும். இது என்னன்னா, ஜஸ்ட் பாப் தான். ஒரு சின்ன பாப் ஷாட் மாரி வச்சிருப்பாங்க. அந்த பாப் ஷாட் வந்து நீங்க டிக் பண்ணலாம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட். டிக் பண்ணி அதுல வந்து பாப் வெடிக்கலனாலும் பாயிண்ட். ஆனா பாப் வெடிச்சிருச்சுன்னா கேம் ஓவர். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கான்செப்ட்டா குடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். தென் பார்த்தீங்க அப்டின்னா, ஹாலோவீன பேஸ் பண்ண ஒரு சூப்பரான கேட் கேம வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. லிட்டரலி இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, விசார்ட். ஹாரி பாட்டரோட விசார்ட் இருக்கும் இல்லையா? அந்த விசார்ட், கோஸ்ட்
ஒரு வகையான தீம் செட்டோட பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் கூகுள் டூடுலுக்குள்ள இருந்த கேம் தான். இது ஓப்பன் வேர்ல்டு கேமா விட்டுட்டாங்க. ஸோ இத ப்ளே பண்ணட்டுமா நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போ பயங்கரமா ஸ்டக் ஆனுச்சு. கூகுளோட டூடுலுக்குள்ள இருக்கும்போது பயங்கர ஸ்டக் ஆகும். ஆனா இப்போ நார்மலைஸ்டா நம்ம ப்ளே பண்றனால ஜாலியா ப்ளே பண்ற மாரி இருக்கு. ஹாலோவின் அப்படிங்கிற இந்த கேம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான கேம். இதோட கான்செப்ட் நான் சொல்றேனே, ஒரு குட்டி பூனை இருக்கும். அந்த பூனைக்கு மந்திர சக்தி இருக்கும். கையில இருக்க அந்த மந்திரக்கோல் மூலியமா மந்திரத்த சொல்லும். இது எப்படி சொல்லும்னா, எழுத்து மூலியமா சொல்லத் தெரியாது இல்லையா? மியாவ் மியாவ்ன்னு சொல்ல முடியும். அதுக்கு ஸ்ட்ரைட்டா பிளஸ்ஸா, மைனஸா, இல்ல வியா, கிரேட்டர் தானா, லெஸ் தானா இந்த மாதிரியான விஷயங்கள்னு வச்சுக்கங்களேன். இது அந்த கோஸ்ட்டோட தலை மேல இருக்கும். அந்த தலை மேல இருக்கிறது கிட்ட நெருங்குறதுக்குள்ள அந்த ஸ்பெல்ல அது பிரேக் பண்ணி ஆகணும். புரியுதா கான்செப்ட்? பிளஸ், மைனஸ்ன்னு இருக்குன்னா, அந்த பிளஸ் மைனஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோஸ்ட்டா இறந்துகிட்டே போகும். இதுல கடைசி வரைக்கும் போராடணும். ஒரு 8 லெவல் இருக்கு. ஆனா, எனக்கு வந்து ஒரு 3 லெவல், 4 லெவல் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓப்பனா சொல்லப்போனா, அது 8வது லெவல்லாம் நான் பார்த்தது கூட இல்ல. ஆனா, ஒவ்வொரு லெவல் போக, போக ரொம்ப கடுமையா இருக்கும். இது விளையாடும்போது என் கையில ஜாய்ஸ்டிக் இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணும். ஏன்னா, ஸ்க்ரீன்ல அவ்வளோ என்னால முடியாது இல்லையா? டேபா இருந்தா இத விட நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பேக்மேன் கேம் தான். இந்த பேக்மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வின்டேஜான கிளாசிக்கான கேம்னு சொல்லலாம். பல பேர் ரெட்ரோ கேம்ஸ் நோக்கி வந்ததுக்கு முதல் காரணம் இந்த பேக்மேன் தான். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இத பேஸ் பண்ணியே பார்த்தீங்கன்னா, ஃபேண்டஸியாவும் சரி, சயன்ஸ் ஃபிக்ஷனாவும் சரி ஏகப்பட்ட மூவிஸ் வந்திருக்கு. ஸோ அத பத்தியும் வீடியோக்கெல்லாம் மேக் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். எங்க டைம் இல்ல. பட் இந்த பேக்மேன் கேம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது கூகுளே மேக் பண்ண பேக்மேன் கேம்னு சொல்லலாம். மத்த பேக்மேனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதோட டூடுல் இருக்கு இல்லையா? கூகுள் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, வழிய வந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். லிட்டரலி பார்த்தீங்கன்னா, இந்த வகையான டனல் இருக்கும் இல்லையா? அந்த டனலே பார்த்தீங்கன்னா, கூகுள் அப்படிங்கிற வடிவத்தில வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நெறைய பேர் ப்ளே பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தது. இதெல்லாம் அஃபிஷியலான கேம். அன்அஃபிஷியலாவே கூகுள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட டூடுலுக்குள்ள ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல போடுறேன். இந்த வீடியோ ஹிட் ஆனா கண்டிப்பா செகண்ட் பார்ட்டும் வரும். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.